சொல்லுங்க. ம். அந்த ஒரு மகன் ஒரு 2 பேரும் வெளிநாட்டுல பாய்க்கெல்லாம் இருந்தது. ஒரு மகன் நான் வந்துருக்கேன். அந்த அம்மா படியேறி வரும்போது அழுதுட்டே சரியா இருந்து நாங்க 2 பாதி காலையில வாங்கி கொடுத்து அந்த பேரை போட்டு உட்கார ம். மனசு இதாக ஒரு நல்ல இதாக எல்லாம் 5 பிள்ளைகளை பெற்றோம். ஆனா 5 பிள்ளைகள் கூட இருக்கணும். அது பக்கத்துல பெற்ற ஒரு குழந்தை பிறந்தது. அந்த தாய் அந்த பிள்ளையும் இப்பதான் எடுத்து பார்த்தோம். எப்படி சரியான அதாவது அவங்க சுமாரா ஒரு 35-40 வருஷம் வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். எனக்கு மகளிர பிள்ளைலாம் இருக்கு. ஆனா இந்த கோர்ட்டு கட்சியெல்லாம் தான் வந்தேன். இங்க வந்து பால் நான் பண்ணிதான் செய்யறேன். அதாவது எனக்கு எங்க ஐயா என்ன சொல்றாரு. ஆனா அதையும் நான் அவங்க எனக்கு எதுவுமே வேண்டாம். ஐயா சொன்னார் எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு எந்த பரவாயில்ல. பாருங்க பால் வீழ்ச்சி என் வார்த்தை என்ன வருத்தமில்ல எல்லாம் எந்த பரவும் கிடையாது. எனக்கு அது அந்த அந்த தாய் அப்படி பண்ணாங்க. இவருக்கு அந்த பையன் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? பெண்ணேற்றத்துல மாமனார மாமியார் வீட்டுல இந்த பையனும் இருக்கு. ஆனா அம்மையை பத்தி அங்க போய் இருந்துக்கிட்டு அம்மாவை உலகம் எப்படி கேட்டுருக்காங்க. காரணம் உங்க அம்மா இருந்தா நான் இங்க வர மாட்டேன். பிரச்சனை நிறைய அனுபவப்பட்டேன். அவன் பட்டது போறோம். அதான் அவங்க பேசி பேச எனக்கு நிற்கும் உள்ள கதைகள் பூரா அதாவது அவங்க பேசி பேப்பரை பார்த்து பேசுற மாதிரி பேசுறாங்க. இது அவ்வளவு உண்மை. முதலே யாரும் எந்த பேச முடியாது எனக்கு கால். ஏன்னா நேரில் எனக்கு நடக்க முடியாது, பேச முடியாது. இப்பவுமே 2 மணி வெளியே போயிட்டு கொஞ்சோட தண்ணி குடிச்சுட்டு வந்து ஏன்னா தாங்க முடியாது. நீங்க பேசினாலும் கொஞ்சம் மனப்பாடம் குறையும். எனக்கு வந்து 100% அந்த நிலையப்பதான் இல்லை அல்லாவை சொல்றேன். எனக்கு அல்லாஹ் பேச விடுமை நிலையப்பறம் அல்லாவை நல்லா முதல் தெய்வம் யாரு? இதுதான் தாய் தகப்பன். அதுக்கு பிறகுதான் நிலையப்பறம். அப்படி இருக்கும்போது அந்த அல்லா வந்து எனக்கு நல்ல தெரியும். இப்போ ஒரு ஆட்சி பக்கம் கிடக்கானே எனக்கு அதான் முடிஞ்சது. அம்மா இது என்னமா போகணும் நீங்க யாரு இருக்க. அப்ப அதை நான் செய்யப்பட்டு அந்த அல்லா இந்த இதுல வந்த பிறகுதான் எனக்கு அல்லாவுடைய அன்பு கிடைக்கும். இதுவும் நான் வந்து அல்லாவுடைய ஸ்பின்னிங் இல்லை அங்க இருக்கே. ஒரு 2 வருஷம் போல வீட்டுல இருந்து அப்படியே பார்த்து அப்படியே இது எங்க ஐயா அப்படியே நானும் ஒரு முதியோராவே வந்தேன். முதியோராவே வந்து இங்க என்னுடைய குணங்களை பார்த்து ஐயா பணி செய்யும் பார்த்தேன். ஆனா காலத்துல எப்படி ஒரு நாட்கள் நம்ம தாய் கப்பனை கிணத்தடியில உட்கார வச்சு குளிப்பாட்டி தேய்ச்சி முதுகெல்லாம் தேய்ச்சி விடுவோம். வேற மாதிரி போதும் வயசு ஆயிடுச்சு. அதே இதுதான் அதே